கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். அருமையான இந்த வேளையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாக இருந்து நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் அறிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் மிகவும் சந்தோஷத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது வளர்கிறவங்க இன்னும் வளரட்டும், ஆவியில் நம்ம வளரணும். அப்போ அவருடைய போதனை என்னென்னா, நம்ம அவருக்கு பிள்ளைகள் நிச்சயமாக அவர் நம்ம சொன்னால் கேட்போன்னு சொல்கிற ஒரு விசுவாசத்தோடு நமக்கு அவர் ஆலோசனை தந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நம்ம கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். நமக்கு திடீர்னாக்கில் ஒரு ஆலோசனை, நம்ம எல்லாம் அழுக்காக இருக்கிறோம், அழுக்காக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், குளிப்போம் இல்லையா? எண்ணத்தை வச்சு குளிப்போம், சோப்பு போட்டு குளிக்கணும். அப்போ அந்த சோப்பு போட்டு நம்ம குளிக்கும்போது நம்முடைய சரீரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நமக்கு நீட்டாகிடுவோம். நம்ம துணிகளை துவைக்கணும்னா சோப்பு போட்டு, அப்போ அந்த சோப்பு செய்யறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கும், கம்பவுண்ட் இருக்கும். அது எனக்கு அதை பற்றி ரொம்ப எனக்கு தெரியாது, எப்படி சோப்பு செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் எப்படியோ சோப்பு செய்திருவாங்க. தேங்காய் எண்ணெயில் போட்டு ஏதோ ஒரு ஆசிட் கெமிக்கல் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சோப் ஆயிரும். இல்லைன்னா ஃபேட் எடுத்து ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒன்று போட்டு காஸ்டிக் கெமிக்கல்ஸ் போட்டு எப்படியோ செய்வாங்க, எப்படியோ சோப்பு செய்திருவாங்க. அந்த சோப்பு நம்மளை சுத்திகரிக்கும். அதே மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொன்னார்னா, அவர் நமக்கு ஒரு சோப்பு செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, அவரும் நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு அவரும் ஒரு சோப்பு செய்திருக்காரு. ஹல்லேலூயா. அவர் செய்த சோப்புக்கு இது என்னென்னு சொன்னால், எஸ் சோப்பு. அந்த எஸ்ஸுக்கு அர்த்தம் ஸ்கிரிப்சர். அது அந்த காம்பினேஷன், சோப்புக்களை காம்பினேஷன் நம்மளை சுத்திகரித்து நம்மளை கழுவுறதுக்கு அவர் செய்திருக்குது. என்னோட ஆசை ஸ்கிரிப்சர்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஓக்கு, அப்சர்வேஷன், அப்ளிகேஷன், ப்ரேயர். இந்த நாளையும் வச்சு அவர் என்ன செய்திருக்காரு, ஒரு கெமிக்கல் செய்து ஒரு சோப்பு செய்திருக்கார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளையும் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட அழுக்கும் நம்முடைய சரீரத்தில் இருக்கும்போது அந்த சோப்பு போட்டு போகிறத மாதிரி எப்பேற்பட்ட பாவ அழுக்கள், பாவக்கரைகள் நமக்கு சரீரத்தில் இருந்தாலும் அது நம்மை விட்டு மாறி இரத்தாம்பர சிவப்பாய் மாதிரி இருக்கிற அழுக்குகள் கூட நம்மளை விட்டு மாறி வெண்மையாட்டு மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வெண்மை மாற சந்தோஷம் தானே? ஆமே. எல்லாருக்கும் நமக்கு நிறைய பேருக்கு வழி தெரியல. பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய நாமத்தில் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் போது நம்ம சுத்த வெண்மையாயிடுவோம். உடனே எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு கழுவுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் அவர் டீப்பாக நம்ம இன்னும் அவருக்குள்ளே வளர்ந்து அது கல்வி சுத்திகரிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பரிசுத்தம் சொல்லி, இப்போது மரித்து போனவங்க கூட அன்றைக்கி நம்ம பார்த்தோம். அவங்க மறிச்சாங்கன்னா பிறகு ஹெவனில் ஏதோ ஒரு இடத்துல மேலே போதுக்க முந்தி வழியில் ஒரு சுத்திகரிப்பு இடம் இருக்குது. அந்த சுத்திகரிப்பு எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. அங்கே சுத்திகரித்த பிறகு தான் அவங்க ஹெவனுக்கு போவாங்களாம். அதுக்குள்ள டெஃபினிஷன் ஒன்று எனக்கு சொல்ல தெரியலை. அப்போ அதே மாதிரி தான் இன்னும் சுத்திகரிக்கணும். நம்ம இருந்தது பத்தாது. அதான் எனக்கு நேற்றுக்கு எனக்கு மகன் வந்தான். அப்போ ஏதோ சொன்னேன் அம்மாவை பற்றி, என்னை பற்றி நான் சொன்னேன், அம்மா இன்னும் ஸ்டில் ஐ எம் லேர்னிங்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எனக்கு படித்து முடிக்கிறதுக்குள்ளே வயசு முடிஞ்சிட்டு நான் நினைக்கவே இல்லை. நான் படிக்காமல் இல்லை, நான் இன்னும் படிச்சுட்டுருக்கேன். நான் மரணம் வரையும் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அது எனக்கு தாகம். என்ன பாடம் படிக்கணும்னா, எப்படி பரலோகத்தின் தேவனோடு நம்ம உறவாடணும், சஞ்சரிக்கணும், அவருடைய ரகசியங்கள் என்ன, அவருக்கு நம்மளுக்கு உலகத்துக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்காரு. அப்போ எல்லாத்தையும் எனக்கு முதல்ல வெளிப்படுத்துறதுக்கு நான் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஸோ ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னும் படிக்கிறவர்களாகவே நம்ம இருந்துகிட்ருக்கணும். ஆமேன். போதும், எனக்கு இவ்வளோ ரட்சிப்பு அடைஞ்சே நான் மோட்சம் கிடைக்கும் இல்லை. நமக்கு அந்த கோர்ஸை தந்த இனி ஒரு நல்ல டிகிரி எடுத்துட்டீங்க, அந்த டிகிரிக்கு வேலை என்ன ஒன்றும், நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணும். அந்த வேலைக்கு போய் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஒர்க்கை நீங்கள் என்ன செய்யணும்,
விரிவுபடுத்தணும். அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன செய்யணும், நல்ல ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளை உருவாக்கணும். அந்த இதில் நீங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வரணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தாகம், ஒரு ஆம்பிஷன் நமக்கு வேணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னோடனே நமக்கு ஒரு ஆம்பிஷன் வேணும், ஒரு உணர்வு வேணும். என்ன உணர்வுன்னா, ஏசப்பா உங்கள் ரகசியங்களெல்லாம் எங்களுக்கு அறிவிக்கிறதாங்க. அந்த ரகசியங்கள் எங்களுக்குள்ளே வைக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் உலக மக்களுக்கும் நாங்கள் சொல்லணும். ஏன்னா ரகசியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும். நம்ம ஆவி தேவ ஆவியோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். இந்த மோர்வி சஞ்சரித்து கொண்டே இருக்க தான் அவருடைய வல்லமை நமக்குள்ளே வரதான் அந்த வல்லமைக்குள்ள தேவனுடைய ரகசியங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ரகசியங்கள் என்ன என்று நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு உணர்வு நமக்கு வேணும். நிறைய பேருக்கு நிறைய தீர்க்க தரிசனம் கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது, அவங்க வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்குள்ளேருந்து ஒரு காரியம் பேசினேன்னா அந்த காரியத்துக்கு ஒரு கருத்துள்ள காரியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையோ என்னுடைய நாமத்தை நான் வீணில் வழங்க மாட்டேன். ஸோ நான் உனக்குள்ளே பேசினேன்னா, ஏன் உனக்கு காது நான் உனக்குள்ளே என்ன பேசுகிறேன்னு அதை உத்து நோக்கக்கூடாது? ஹல்லேலூயா. அது என்ன பேசுதுன்னு உனக்கு அறியறதுக்கு ஆசை இல்லையா? அது அறியதை நீ அறிஞ்சால் தானே நீ அதன்படி நீ அந்த அறியதை நீ அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணினா தானே உனக்கும் பிரயோஜனம், உலகத்துக்குள்ளவங்களுக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம பார்க்கும்போது ஸ்கிரிப்சர். அப்போ அந்த நமக்கு எழுத்துல ஸ்கிரிப்சர்னு என்னதுமா? பைபிள் தான். பைபிள், அந்த பைபிள் வந்து என்னென்னா தி சேக்ரட் ரைட்டிங்ஸ் ஆஃப் அ ரிலிஜன். பரிசுத்தமான நம்ம பரிசுத்த திருமறை நூல், பரிசுத்ததாக எழுதப்பட்ட ஒரு நூல். அது வந்து யார் எழுதுனா, any writings that is regarded as sacred by a religious group, that is to writings that are regarded as holy in a particular religion. ஒரு ஹோலி பர்டிகுலர் ரிலிஜனில் பரிசுத்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகள், அந்த பரிசுத்தமான எழுதப்பட்ட வார்த்தைகள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியானவரால் பரிசுத்தவான்களுக்கு அருளப்பட்டு, அந்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே பரிசுத்தமாக எழுதுவது தான் ஸ்கிரிப்சர். ஹல்லேலூயா. அதுதான் பைபிள். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பார்க்கும்போது பைபிள் தான் பரிசுத்தமான the holy writings of a religion according to holy scripture, Bible and God created. அப்போ ஹோலி ஸ்கிரிப்சரில் நம்ம பார்க்கும்போது முதல்ல நமக்கு தெரியும், நிறைய சயின்டிஸ்ட் இப்போ கண்டுபிடிக்கணுன்னா கூட அவங்க என்ன செய்யாங்க, பைபிளில் பார்த்தா போதும்னு தெரியுறாங்க. ஹல்லேலூயா. அப்போது இருந்தவைகள் இருப்பவைகள் இருக்க போகிற ரகசியங்களை கூட பரிசுத்தவான்களால் அது பிதாவதேன்றதில் அருளப்பட்டு, அவர்கள் அருளப்பட்டதை அவங்க எழுதி வைத்தது அந்த புஸ்தகம்தான் சேக்ரட் புக், அதுதான் ஸ்கிரிப்சர். அப்போ நமக்கு அதான் அந்த வேதத்தை அப்போ நம்ம வாசிக்கும்போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. ஏன்னா அது தேவனால் அருளப்பட்டு எழுதப்படுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, கடமைக்கு நம்ம ஸ்கிரிப்சரை வாசிக்கிட்டே போயிடுவோம். ஹல்லேலூயா. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தா. அப்போ ஸ்கிரிப்சர் யார்? தேவன் தான், காடு தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காடு நம்ம கையில் எழுதுனா நமக்கு we are not giving more importance to the word of God. ஏன்னா அது நம்ம கையில் சாதாரணமாக இருக்குதுனால ஏதோ நம்ம அது அசாதாரணமான ஒரு புஸ்தகம் தான். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்த தேவனாய் இருக்கிற ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஸ்கிரிப்சரை நீங்கள் என்ன செய்யணும்னா அதை நீங்கள் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிடாது. அந்த ஸ்கிரிப்சரை நீங்கள் வாசிக்கும்போது தான் உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், ஹல்லேலூயா, உங்கள் தன்மைகள் எப்படி இருக்கணும்,
நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய முடியணும், கிறிஸ்துவுடைய வார்த்தை எப்படி இருக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி கூட நான் காலையில் ஒரு காரியத்துக்கு எனக்கு கொஞ்சம் கவலை வந்துட்டு, உடனே ஸ்கிரிப்சரில் அந்த வார்த்தை வருது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ என்ன அழகாக அந்த ஸ்கிரிப்சர் தேவ வார்த்தை நமக்கு வேண்டிய நேரத்தில் நமக்கு தந்து, நம்ம அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன செய்தோம், அந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்ல அந்த வார்த்தையை நம்ம நமக்குள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டோம். தட் இஸ் அப்சர்வேஷன். ஸ்கிரிப்சரை நம்ம படிக்கிறோம், படித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வல்லமே நம்ம என்ன செய்கிறோமா, அப்சர்வ் பண்ணணும்னா அதை நம்ம உறிஞ்சி, இப்போ நம்ம சரீரத்தில் இது நம்ம ஃபுட்டெல்லாம் இறங்கும்போது நம்ம பிளட்டில் இந்த ஆகாரத்தில் அது உறிஞ்சானெல்லாம் எடுத்து சத்து பொருளெல்லாம் உறிஞ்சி ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அனுப்பி சத்தை கொடுக்குற மாதிரி வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம வாசிக்கும்போது அந்த முக்கியமான இதில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ அந்த கவலைன்னு சொல்லுது தான் எல்லா தீமைக்கும் வேறு, வியாதிக்கும் அதுதான் ஒரு காரணம், கஷ்டத்துக்கும் அதுதான் காரணம், பிரச்சனைக்கும் காரணம். அப்போ நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. அப்போ நம்ம அந்த வார்த்தையை நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைப்படி நாம் நடக்க நம்ம பழக்கி விடுகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 42:20 நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய், அவனுக்கு செவி திறந்தாலும் கேளாதே போகிறான். எப்படி சொல்கிறாரு, நீ உனக்கு நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன், நீ உனக்கு நான் ஸ்கிரிப்சர் வேத வசனங்கள் மூலம் நான் உனக்கு பேசுகிறேன், இந்த பேசுகிற வார்த்தைகளை நீ காது கேளாதவனை போல அந்த வார்த்தைகளை நீ அசட்டை பண்ணிக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீ என்ன செய்யலாமா, முக்கியத்துவம் கொடுக்கல. இன்றைக்கி நான் ஒரு டென்ஷன் கவலையில் இருந்தனால அந்த கவலைன்னு சொல்ல வார்த்தை எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது. அப்போ நீங்கள் வேத வசனம் வாசிக்கும்போது எந்த வார்த்தை வாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள ஜீவனாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ண வார்த்தை உங்கள் சரீரத்துக்கு பலனை கொடுக்குதாக, உங்கள் ஆத்மா ஆவி சரீரம் தேவனுக்குள்ளே வளர்வதற்கு பொல்லாங்கனை எதிர்க்கக்கூடிய எல்லா வல்லமை நிறைந்த ஒரு சரீரமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்து அவர் சொல்கிறாரு, நீ அப்சர்வ் பண்ணல, நீ பண்ணும்போது ஏசாயா 40-30 நீ வாசிக்கும்போது அவர் என்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கீங்க, அவருடைய வருகைக்கு காத்துட்ருக்கீங்க, பரலோகத்துக்கு போகணுன்னு வாஞ்சியாக இருக்கீங்க, தேவ சித்தம் என்னன்னு அறியணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் வாஞ்சியாக இருக்கும்போது அவர் வசனத்தை உங்களுக்கு போதிக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் புதிய பலன் அடைகிறீங்க. ஹல்லேலூயா. என்னென்ன புதிய சிருஷ்டிப்பு, பழையவனை எல்லாம் என்ன ஆகுது, ஒளிந்து போய் எல்லாம் புதியதாகும்போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டார். அப்போ நமக்கு இளைப்படுற மாதிரி இருக்குது, சோர்வு அடைகிற மாதிரி இருக்குது, என்னால் முடியலையேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன், அவருடைய சித்தையில் நிறைவேறணும் ஏசப்பன்னு சொல்லி ஒரு வாஞ்ச வரும்போது நமக்கு ஒரு புதிய பலன் கிடைக்குது. அந்த புதிய பலன் கிடைக்கும்போது நமக்கு சோர்வுகள் அசதில் எதுவுமே நமக்கு தெரியாமல் அந்த புது பலன் அடைஞ்சேன்னு சொல்ல அந்த ஒரு வார்த்தை நமக்குள்ள உயிரை கொடுக்குறதாக இருந்து அந்த வார்த்தை நமக்கு வல்லமை உள்ள வார்த்தையாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உபாகமம் 32:46 நீங்கள் பார்க்கும்போது அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகளை செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்பிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு அது முடியாத காரியம் எப்படின்னா, கணவனும் மனைவியும் இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அந்த பிள்ளைகளை கற்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது கணவனும் மனைவியும்
எப்படி இப்போ இதை கேட்ட அநேக கணவனும் மனைவியோ நீங்கள் சண்டை போட்டு ஒருவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி கற்பிக்க முடியலைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக வளர முடியாது. அப்போ இதுக்குள்ளே தண்டனை யாருக்கு வரும்? ஹல்லேலூயா, பெற்றோருக்கு தான் வரும். அப்போ இதில் என்ன முக்கியமானது என்னென்னா, கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல டீச்சிங் கிடைக்காது. அதே மாதிரி மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கவில்லை இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல டீச்சிங் கிடைக்காது. அந்த அப்பா என்னெல்லாம் துஷ்டத்தனம் செய்கிறாங்களோ அதுதான் ஈஸியாட்டு அவங்க அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ அவங்க அதை அப்சர்வ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கும் கெடுதி, உலகத்துக்கும் அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கணும். நீங்கள் அவர்கள் கற்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வைங்க. அப்போ பெற்றோர்களுக்கு பாகம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம பயிற்றுவிக்க வேண்டிய நிலை இருக்குது. எங்கள் காலங்களில் இருந்து நிறைய பெற்றோர்கள் கணவனும் மனைவியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் ஆண்டவருக்கு பிள்ளைனா அந்த வீட்டு பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி அழகாக இருக்கிறாங்க, 1-2 வீடுகளை தவிர. ஆனால் கணவன் மனைவியும் ஒத்து இல்லாத வீட்டில் பிள்ளைகள் தாறுமாறாக இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் வீட்டில் கணவன் முன்னால் மனைவியை திட்டுது, மனைவி கணவனுக்கு முன்னால் கணவனை திட்டு கீழ்ப்படியாமல், இந்த குணங்களெல்லாம் உங்களை விட்டு மாறி கர்த்தர் இணைத்த புருஷனும் இப்போ மனைவியாக இருக்கிற நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்தால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற குழந்தைகள் ஆசீர்வாதமாய் வளருவார்கள். அப்போது அவங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதம், உலகத்துக்கும் ஆசீர்வாதம். அடுத்த உபாகமம் 26:16 இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படி நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய் கர்த்தருக்கு கட்டளை இடுகிறார். எல்லாமே கட்டளை தான் அவர் எழுதாரு. அவருக்கு வார்த்தைகள் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே அதிகாரம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவளை காத்து நடக்கணும். எல்லாத்துக்கும் ஃபுல்னஸ் அவசியம். ஹல்லேலூயா. முழுமை அவசியமா. கிறிஸ்தவனை இப்போ நானும் அதான் யோசிக்கிறேன். நான் அன்றைக்கி ஏசாமிக்க பிள்ளைன்னு சொன்னால் நான் 100க்கு 100 ஏசாமிக்க பிள்ளையாக இருந்தால் தான் நான் இயேசுடைய சித்தத்தை என்னில் அவருக்கு வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், இவ சொன்னால் கேட்பா, எனக்கு கீழ்ப்படிவா. இடுக்கமான வாசலில் நடத்தினாலும் அவள் அப்பா சொல்லிட்டாங்க நான் செய்வேன். அவளுக்கு எனக்கு மேலே உள்ள அன்பு ஆழம் அகலம் அவ்வளோ உயர்றதுனால அவளுக்கு உலக கஷ்டத்தை அவள் கஷ்டமே நினைக்க மாட்டா. உலகம் எனக்கு பின்னால், சிலுவை எனக்கு முன்னாலன்னு சொல்லி வார சிலுவைனாலும் அவள் எனக்காக வேண்டி சுமக்கிற ஒரு மகள் என்று சொல்லி நம்மளே அவர் பிரியப்படுவார். அவர் மாத்திரம் பிரியம் இல்லை, நாமும் என்னென்னா உபாகமம் 23:10 இன்று நாம் விதிக்கிற வார்த்தையை அவர் விட்டுவில்லை, வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடது புறமும் சாய மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோன்னா நம்மளை அறியாமலே உலகமும் உலகத்தில் உள்ளவைகளோ நமக்கு ஒரு பெரிய கடவுளாட்டு மாறாது. ஹல்லேலூயா. கடவுளாட்டு எதுவுமே மாறல. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை பாருங்க. இப்படி இருக்குமான்னு கூட நானே அதிசயப்படுற அளவுக்கு உலகம் நமக்கு அவ்வளோ தூரத்தில் அவர் நிறுத்தி நம்மளை அவ்வளவு பரிசுத்தமாக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் என்னென்னா அந்த வாஞ்சை வேணும். ஆண்டவரே பரலோகத்தில் செய்வது போல் நாங்கள் பூமியில் செய்யணும். அப்போ பரலோக தூதர்களை போல் அவர்களோட கொஞ்சம் சிறியவர்களை தான் எங்களை வச்சிங்க, அதே மாதிரி நீங்கள் எங்களை வைக்கணும். பரலோக தூதர் ஓயாமல் ஏசப்பாவை மகிமைப்படுத்தி துதிச்சு கொண்டே இருக்காங்க. அவங்க எதுவும் விண்ணப்பம் வேண்டுதல் கேட்ட மாதிரியே தெரியலை. ஒரே துதி ஸ்தோத்திரம் மகிமை அந்த பிரசனம் அந்த ஆவியை எங்களுக்குள்ள தங்காண்டவர். நானும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் காலையில் எவ்வளோ நாளும் அப்படியே உறங்கினாலும் என்னுடைய சரீரம் நல்லா உறங்கும். ஆனால் என்னுடைய ஆத்மா தேவனை துதித்து கொண்டே ஸ்தோத்திரித்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா.
மேஜர் போர்ஷன் ஆஃப் மை ஸ்லீப் வந்து எல்லாமே அவரை துதிக்க ஸ்தோத்திரம். விண்ணப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும். திடீர்னாக்கிற ஒரு விண்ணப்பம் வந்துச்சுன்னா உடனே அந்த விண்ணப்பத்தை, ஏசப்பா இந்த விண்ணப்பம் வந்திருக்கு, இதுக்கு என்ன பதிலுன்னு கேட்பேன். பதிலை சொல்லுவார். உடனே அவர்கிட்ட சொல்லி அந்த இதுக்கு சேங்ஷன் ஆகி அந்த 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 பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த செய்தியை அனுப்ப தேவன் கிருபை செய்கிறார். நம்ம என்னென்னா விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுத்துகிட்டே இருப்போம். நம்ம என்ன விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு அவர் கேட்கலையான்னு கூட நம்ம நினைக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறன்னா, நீங்கள் என் நாமத்து நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்க. அப்போ நீங்கள் பண்ணின விண்ணப்பம் அவர் கேட்டுட்டாருமா, அதுக்கு பதில் தந்துட்டாரு. ஆனால் இன்னும் தரலன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்படியே அந்த இதை பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், நம்ம வீடுகளில் செலவில் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? முதல் வயிறு பசிக்கமான்னு சொல்லுவாங்க. கடைசி நம்ம எல்லாம் செய்து கொடுத்துட்டோம். திரும்ப அந்த பிள்ளைகள் அதை மறந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த நேரம் போன பிறகு அவங்களுக்கு அதை பற்றியே நேரம் இருக்காது. கடைசியில் அந்த சாப்பாடு நம்ம தூர தான் போடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்க அந்த கேட்டதுக்கும் அவங்க வெப்ராளப்பட்டதுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் முழு இருதயத்தோட என்ன கேட்டீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசித்தார் மாத்திரமே தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால் என்ன சொன்னால், நீங்கள் அப்படியே அவருக்கு சாயலாக நீங்கள் மாறும்போது நம்ம வலது புறமும் இடது புறமும் சாய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் நம்ம பார்க்குறோம் என்னெல்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு ஒரே வாஞ்சை என்னென்னா, ஏசப்பா எங்கள் இந்தியா நிறைய உலகத்தில் அத்தனை மக்களையும் ஆக்குங்க. எஸ்பெஷலி இப்போ எங்கள் இந்தியாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அத்தனை கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனங்களும் இனம் ஜாதி மதம் கலர் ஒன்றுமே கிடையாது. யாரெல்லாம் இயேசுதான் தேவன் என்று அறிந்து கொண்டாங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் பூரணமாக ஆக்கிட்டீங்கன்னா பிசாசின் கிரியைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அழிந்து போகும். பெரிய ஜபம் கூட்டம் பரிசுத்தவான்கள் மாதிரி ஓடுறாங்க கூட்டத்துக்கு. ஆனால் அவங்க கிரியில் ஒன்றுமே இல்லையே. ஹல்லேலூயா. கூட்டம்தான் சேருமே தவிர ஆத்துமாக்கள் பரிசுத்தவான்கள் அங்கே இல்லை. கூட்டங்கள் இமோஷனில் அவங்க கத்துறாங்க, தேசத்துக்கு அதுத்தாங்க. உடனே சாத்தானுக்கு அழுக வருமே, சாத்தான் அழுகு தான் ஜெபம் பண்ணுவான். அவனுக்கு உள்ளுக்கு சந்தோஷம் என்ன? இந்த மக்களெல்லாம் நம்ம ஏமாற்றிட்டோம், இவங்க ஜெபம் ஒன்றும் கேட்காது, நம்ம இந்த ராஜ்யத்தை நம்ம தான் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரோம். ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்களும் நானும் ஒன்று ஜெபிங்க, ஆண்டவரே என்னை அக்கினியாக மாற்றுங்க. நான் உங்கள் வசனம் நான் உங்களுக்கு முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நீங்கள் எனக்கு கட்டளைகளை கற்பனைகளை நான் கை கொண்டேன்னா நான் அந்நிய தேவர்களை நான் வணங்க போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அவங்க சொல்கிறாங்க இங்கே சொன்னால் அவங்களே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அறியாமையின் காலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. உலக கண்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. அப்போ பரலோகத்தின் ரகசியங்கள், பரலோகத்தின் வெளிச்சம், பிரசன்னம், கிருபை, கிரியை என்னன்னு தெரியலம்மா. அவங்களுக்கு ஏன் தெரியலைன்னா, இயேசுவை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிற நாமும் போலியாக இருக்கிறதுனால தான் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியலை. ஆமென். அப்போ இது யார் குற்றவாளி? நான் என்ன சொன்னேன்னா, நீ தீயா இருந்தீன்னா உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எந்த ஆயுதம் வைக்காதே போகும். இந்திய தேசத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும், அதில் எத்தனை கோடி கிறிஸ்துவை உடையவர்கள் இருக்காங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் அவனை நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும். ஃபீல்டில் இறங்காண்டா, மேடை போடாண்டா, அங்கே பேசாண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் தீய ஆகி இயேசுவை எங்கள் தேசத்துக்காக அதில் அதிகாரியாக நீங்கள் கொடுக்க போவது அந்த தேசம் கர்த்தருடைய தேசமாக உங்கள் நாம மகிமைக்கென்று எங்கள் இந்தியாவை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தால் ஒவ்வொரு துதிக்கும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடிடுவான். ஹல்லேலூயா. அவன் ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவான்மா. நம்ம ஃபீல்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் என்னுடைய உணர்வு.
அப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு வந்தால் நம்ம ஜெபங்கள் எல்லாம் ஆகாய மண்டலத்துலேயும் பூமியிலையும் மரஞ்செடி கொடி எல்லாத்துலேயும் இந்த சத்தம், இந்த மகிமையின் பிரசனம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடி கொண்டே இருக்கும். அப்படி அசைவாடும் போது எந்த இடத்துல தான் சாத்தானுக்கு இருக்கிற இடம் இருக்கும்? எந்த இடத்துல தான் அவனுக்கு விக்கிரம் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அந்த விக்கிரங்கள் தானா விழுந்துடும். உடன்படிக்கை பெட்டியை காணும்போது தாவுன்னு அது கீழே விழுந்து அதுக்கு தலையும் காலும் உடைஞ்சு போனது மாதிரி இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற தாகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் உடைக்கப்பட்டு போவார்கள். ஆமேன், ஆமேன். அப்போ கர்த்தருடைய வல்லமை புறப்படும் போது தேவ மகிமையை காண்போம். அப்போ இது அவரை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த குணநலங்கள் நம்மகிட்ட வருது. இனி அப்சர்வ் பண்ண நம்ம என்ன செய்யணும்னா அதை நம்ம அப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ளை பண்ண எப்படின்னு செயல்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வசனங்களை போதிப்பார். எப்படி நம் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியான தேவனுடைய வல்லமையான உயிருள்ள வார்த்தைகளால் தருகிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள வார்த்தையாட்டு அவர் நமக்குள்ளே போதிக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட நம்ம ஆவியானவர் சொன்ன வார்த்தை நான் உனக்குள்ளே வரும்போது, நீ என்ன மகிமைப்படுத்தும் போது, உனக்கு வல்லமை இந்த உலகத்தில் வரும்போது, இந்த காற்றுனால உலகம் எங்கும் இந்த சத்தம் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்நிய நுகங்கள் உடைக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. இதுதான் அப்ளை பண்ணுவது. ஹல்லேலூயா. அவர் தருகிற வார்த்தைகளை நாம் செய்கிறவர்களாக டூயராக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்காதீங்க. அவர் என்னென்ன வார்த்தை தந்தாரோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னென்னா நம்ம எல்லாரையுமே வல்லமையான ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அடைஞ்சிட்டீங்க. வேத வசனத்தை ஸ்கிரிப்சரை நீங்கள் வாசிச்சிட்டீங்க. ஸ்கிரிப்சரில் வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி நமக்கு கண்கள் திறந்துட்டு அவரை பாதிக்கு வெளிச்சம் நடக்க வேண்டிய வழிகளை போதித்து தாராரு. நம்ம அதில் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுறாரு. ஆலோசனை சத்தம் கேட்பதற்கு நம்முடைய செவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திறக்க பண்ணினார். நாம் தேவ சாயலாக மாற்றப்படுகிறோம். அவருடைய ஆவியின் வல்லமை நம்முடைய சரீரத்துக்கு உள்ளுக்கு அவை இருந்து அவரே நமக்குள்ளே அவரே நம்மை ஆட்கொண்டு அவருடைய கிரியைகளை இந்த உலகத்தில் அவர் செயல்படுத்துகிறவராக மாறிவிடுகிறார். நம்மை மாற்றி விடுகிறார். ஆமேன், ஆமேன். அப்போ நம்ம யாருன்னு சொன்னால் அவருக்கு இறக்க குணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். அவருடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவருடைய நம்பிக்கை, ஃபெய்த்து, விசுவாசம் நமக்குள்ளே வந்துடும். அவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்துடும். கர்த்தரை போல விசுவாசமாய் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம செயல்படுகிறவர்களாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அப்போ உங்களுக்கு வாஞ்ச என்தூசியாஸ்டிக், உங்களுக்கு தாவை, உங்கள் உயிர் எப்படி துடிக்குது? ஹல்லேலூயா. எனக்கு உயிரெல்லாம் துடிச்சுக்கிட்டே தரும். நான் அப்பப்போ பார்த்துக்கிடுவேன் என்னென்ன அசைவுகள் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் இருக்குதா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன். நான் என்னையே அப்சர்வ் பண்ணுவேன். என்கிட்ட என்ன கிரியை பாருங்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணி என்ன அழகாக நம்ம போயிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. தெளிவான ஒரு நம்பிக்கை வரும். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. அதுக்கு தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னத்துக்குமா? திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் இருக்கோம், நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் நம்ம எவ்வளவு நம்ம ஆண்டவர்கண்டி அவருக்கு வார்த்தை கேட்டோம், நம்ம உலகத்துக்கு செய்கிறோம். நாங்கள் வாசல் திறக்கலைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருதயம் திறந்து உங்களுக்கு வாஞ்ச நீங்கள் அவருடைய ஸ்கிரிப்சரை வாசித்து திரும்ப வாசிக்கணும். அந்த வாசித்து அவருடைய அப்சர்வ் அந்த வசனங்கள் எல்லாம் அந்த உறிஞ்சு எடுக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கு வளர்ச்சிக்கு எதெல்லாம் உங்களை உயிர்ப்பிக்குமோ அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் உறிஞ்சு எடுத்து அந்த உறிஞ்சு எடுக்கப்பட்ட அந்த வசனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்.
ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி பிரவேசிக்க மாட்டான். அப்போ இப்படி நம்ம சொல்லும்போது நம்ம நிச்சயமாக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா நமக்கு சுயத்தில் நம்ம வளரல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி நம்முடைய சுயத்தில் நம்மளை வளர்த்தல, பிதாவின் சித்தத்தின்படி நம்ம வளர்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அப்ளை பண்ணுறோம். நமக்கு முடிஞ்சோ முடியலையோ, நமக்கு தாளந்து இருக்கோ இல்லையோ, ஒன்றையுமே பயப்படாதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றுக்குமே தாளந்து கிடையாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தாளந்து என்னென்னா, எனக்கு ஏசப்பாக்கு மேலே அவ்வளோ உயிர். ஏசப்பா என்ன சொன்னாங்களோ நான் அப்படியே செய்வேன். அது சரியோ கரெக்டோ, ஏசப்பா சொன்னாங்க நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உணர்வு நீங்கள் வந்து நீங்கள் இயேசுவை பற்றி உலகத்துக்கு செய்தி அறிவிக்கும்போது உலக பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடைய மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ப்ரேயர் இவ்வளோ நடந்த பிறகு எல்லாம் முடிச்சாச்சு. இனி நீங்கள் ஆவியில் என்ன செய்யணும், முக்கியமான நன்றி கூறி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது கண்டிக்க பரமண்டல ஜெபம் நீங்கள் சொல்லுங்கள். யாபேசின் எல்கையை பெருசாக்குன்னு சொல்லக்கூடிய ஜெபத்தை நீங்கள் பண்ணணும். இந்த 3 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிற ஜெபமாக வரணும். ஹல்லேலூயா. உதடுலேருந்து ஜெபிக்கிற ஜெபமாக வரக்கூடாது. நமக்கு ஆத்துமாயிலும் ஜெபிக்கிற வல்லமையான ஜெபமாக வரும்போது அந்த ஜெபத்துக்கு வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும். நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜெபிக்கிறது பெரிய காரியம் இல்லை. நம்ம ஜெபிக்கும்போது நமக்குள்ளேருந்து வல்லமை வெளிப்படுதான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இருந்தால் நமக்கு விசுவாசமும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு அவர் தான் நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறதுல நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மலையை நோக்கி நீ கடலில் போய் விழுந்துன்னா அது அப்படியே விழுந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வேண்டியது என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உண்மையான தேவனுடைய ஆவியா, அது மாத்திரம்தான். அந்த உண்மையான தேவனுடைய ஆவின்னு சொல்லிட்டா நிச்சயமாக நீ உனக்கு கிறிஸ்டியன் லைஃப்பில் நீ கவலைப்பட வேண்டாம். நடத்துகிறவராலே நான் நடக்கிறேன்னு நீ சொல்லலாம். ஹல்லேலூயா. யார் என்ன குற்றம் சொன்னாலும் நீ சொல்லி, எனக்கு தெரியாது, பிதாவாகிய தேவன் என்னை நடத்துகிறார், நான் நடக்கிறேன். பயம் போயிடும், சோர்வு போயிடும், அசதி போயிடும், சங்கடம் போயிடும், கவலை போயிடும். எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு தெரியாது. எங்கே போனாலும் நிமிர்ந்து நிற்போம். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கெட்டுற ஜூத ராஜசிங்கங்களாக நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது பரமபிதா நம்மோடு பேசுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் இயேசுவே என்கிட்ட பேசோன்னு நீ ஒழுங்காட்ட ஆண்டுகிட்ட நீ ஜெபிச்சு கொண்டு கண்டினியூஸாக நீ ஜெபிக்கும்போது நம்ம உள்ளத்திலேருந்து ஆண்டவர் உறவாடுவதை நாம் அறிவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நமக்கு ஒரு சோப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சோப்புன்னா, ஸ்கிரிப்சரு, பைபிள் வேத புஸ்தகம் தந்திருக்காங்க. அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் நல்லா வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, அதோட அர்த்தத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ண அந்த அர்த்தங்களை நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு அப்போல நட்டா என்னம்மா கவு நட்டா அப்போல நீர் பாய்ச்சினா நம்மளும் நடுவோம், நீர் பாய்ச்சிட்டோம், விளைய பண்ணுவது ஏசுன்னு சொல்லி ஜெபத்தில் எல்லாவித ஸ்தோத்திரத்தோடும் கூட ஆண்டவர் விளைய பண்ணிவிட்டார் என்று விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நான் ஒவ்வொரு சுத்த இருதயம் உள்ளவர்களாக 100க்கு 100 அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நாம் விதைக்கப்பட்ட விதைகள் 1 30 60 100 பலன் பெறுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிக்கு நம்மை சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாக தேவன் நம்மை மோல்டு பண்ணதுக்காக அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிங்க. வேதம் வாசிக்கிறீங்களே, அந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்படணும்னு வாசிங்க. எல்லாமே அதிசயம்தான் இல்லையா? அந்த அதிசயங்கள் படி ஆண்டவரே இந்த மாதிரி கடலில் நடந்தாங்க, என்னத்துக்கு நடந்தாங்க?
நீங்கள் வாங்கன்னு சொல்லி போன்னு சொன்னால் வான்னு சொன்னோன்னே உங்கள் விசுவாசித்தாங்க, உங்கள் மேலே உள்ள அன்பு ஆளாகலை. ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு என்று சொல்லுங்க. அதில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, கட்டடத்தை கட்டுனா கட்டிடுவோம், அங்கே ஒரு ஊழியத்தை தொடங்குனா தொடங்கிடுவேன், அதை செய்யணும்னா செய்திருவேன். எங்கள் வீட்டில் இவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்க மாதிரி தான் இவன் செயல்பட்டுருவான்னு. நான் செய்வேன், நான் தொடங்குவேன், முடிக்கிறது அவர் முடிப்பார். ஆமேன், ஆமேன். அதனால் எதையும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க. வாய்க்க பண்ணுவது, முடிய வைக்கிறது, அதுக்குள்ள தேவைகளை சந்திப்பது எல்லாமே பரமபிதா. அவர் நம்மளை திக்கட்ட விடவே மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை தாம்மா. அந்த வார்த்தைக்கு அவரை நீங்கள் நேசித்தாதான் அந்த வார்த்தையை நீங்கள் நேசிப்பீங்க. அப்போ அவருக்கு மேலே நமக்கு அன்பு ஆழம் அகல உயரம் இன்னும் வளரட்டும், இன்னும் வளரட்டும். உறங்கினாலும் எழும்பினாலும் படுத்தாலும் எல்லாத்துலேயும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி உங்களை அறியாமல் அந்த மகிமைப்படுத்துகிற கேரக்டர் உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணுவாங்க. நான் அந்த கேரக்டரை டெவலப் பண்ண பிறகு நான் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் நான் எழும்பும்போது பார்த்தேன், அழகான ஒரு பாட்டு வந்துச்சு, சந்தோஷமாக இருந்து, தெரியாத பாட்டு இருந்து அது எழுதிட்டேன். இருந்து அந்த பாட்டை நான் பாடி முடிச்சு அவருக்கு நன்றி சொல்லி என்ன சொன்னேன், எத்தனை மகிமுள்ள தேவன் தகவனே, இப்படியெல்லாம் நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, என்னெல்லாம் பாட்டு பாடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாக நான் எழுதி வந்தேம்மா. அந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம். அந்த கிரியைகள் தேவனால் பெறப்பட்ட கிரியைகள் நமக்கு தெரியாமல் அந்த கிரியை நம்மளே அவர் நடத்துகிறார். நான் எப்போவுமே சொல்கிறேன், நம்ம நடத்த வேண்டாம், நடத்துகிறவராலே நாம் நடத்தப்படுவோம். அந்த உணர்வுக்குள்ளே நம்ம எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்தியா இயேசுவை காணும். அந்த எலெக்ஷனில் தேவனுடைய மகிமை நம்ம காண்போம். அப்போ இது யார் கையில் இருக்குன்னா, மனுஷன் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்தி இரத்தத்தின் வல்லமையினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய வேத புஸ்தகத்தினால ஸ்கிரிப்சர்னால் நமக்கு போதித்து நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உட்கொள்ளும்படி செய்து அந்த ஆவியானவரால் அந்த கிரியைகள் நமக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டு அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிரியைக்குள்ளே அவர் வல்லமையை விளங்க பண்ணும்போது நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். கர்த்தர் நல்லவர், அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தரே தேவன், அவர் நமக்கு போதும், சகலத்தையும் அவர் செய்கிறவர். நீங்கள் ஒன்றுமே செய்யாண்டா, நீங்கள் பஸ்ஸில் இருந்த மாதிரி நீங்கள் யாரையும் உட்காந்துட்டா போதும். யாருங்க உட்காருங்க, டிரைவரை பாருங்கள், டிரைவர் வண்டி எடுக்கட்டும், கம்ஃபர்ட்டாக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடி கீர்த்தனை பண்ணி அவருடைய முகத்தை தேடி அப்படியே சந்தோஷமாக நம்ம ட்ராவலை பண்ணும்போது உலகம் கொடுக்கக்கூடாத பெரிய கிரியைகள் நம்மை கொண்டு அவர் உலகத்துக்கு செய்வார். அழிந்து போயிற ஆத்துமக்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே உயிர் அடைவாங்க. உலர்ந்த எலும்புகளெல்லாம் தானாக எழும்பும். கல்லான இருதயம்லாம் சதையான இருதயமாக மாற்ற முடியும். ஒருவானாலும் இவனை திருத்த முடியாதுன்னு சொல்கிற அப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் நம்மளை காணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக திருந்துவாங்க. அந்த அளவுக்கு பவர் நமக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும். அவருடைய வல்லமையின் கிரியை நமக்குள்ளே வந்துடும். பலன் வந்துடும். அதனால் அந்த பலத்துக்காக அந்த கிரியைக்காக அமர்ந்திருந்து அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு சோப்பை அவர் நமக்கு கட்டளையிட்டார். அதனால் சோப்பை ஒருத்தர் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபார் ஸ்கிரிப்சர், ஓ ஃபார் அப்சர்வேஷன், ஏ ஃபார் அப்ளிகேஷன், பி ஃபார் ப்ரேயர். இதை மாத்திரம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாய், அப்போ நம்ம பரிசுத்தமாய் கழுவப்படுக தேவன் உதவி செய்வாராக. ஆமாம்.